ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Hi, Dad. என்ன டாடி, என்ன அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? இல்ல, புது சூர்யா இவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கானேன்னு ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கேன். என்னது புது சூர்யாவா? என்ன டாடி, நான் எப்பவுமே உங்க பையன் தான் டாடி. ஏன் இப்படி சொல்றீங்க? அதே ஆள் தான்டா. ஆனா இப்ப கொஞ்ச நாளா ஆளே வேற மாதிரி மாறிட்டல, அத சொல்றேன். மாறிட்டேனா? என்ன டாடி சொல்றீங்க? ஏய், ஒன்னும் தப்பாலாம் சொல்லடா, நல்ல விதமா தான் சொன்னேன். நானும் உன்னை கவனிச்சுட்டு தான் இருக்கேன். டெய்லி குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தவன், ஒரு நாள் தவறாம குடிக்கிறவன், இந்த ஃபாரின் சரக்கு வாங்குறதுக்காகவே தனியா ஒரு நெட்வொர்க்கவே மெயின்டைன் பண்ணவன். இப்ப கொஞ்ச நாளா எல்லாத்தையும் மறந்துட்டு ரொம்ப நல்ல பிள்ளையா இருக்கல்ல. அட போங்க டாடி. ஏய், ஏன் அப்படி சொல்ற? இப்பதான் உன் முகமே பாக்குறதுக்கு பளிச்சுன்னு நல்லா இருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் 2 நாள் குடிக்காம இருந்தா இப்படி ஒரு வித்தியாசம்லாம் தெரியாது. ஆனா இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு மாசம் அதை குடிக்காம இருந்தாதான் இந்த மாதிரி சேஞ்ச பார்க்க முடியும். இப்போ உடம்புல முகத்திலையும் அந்த சேஞ்ச் நல்லாவே தெரியுது. ஐயோ டாடி, ஆனா எனக்கு இது பிடிக்கல. என்னது பிடிக்கலையா? ஏண்டா, இது நல்லா தானே இருக்கு. நீயே யோசிச்சு பாரு, டெய்லி குடிச்சிட்டு வரும்போது நிதானம் இல்லாம வருவ. யாரு என்னன்னே புரியாது, என்ன சாப்பிடணும்னு கூட தெரியாது. உடம்பு கெட்டு போகும், வேலையும் கெட்டு போகும். ஆனா இப்ப அப்படியா? கரெக்டா டைமுக்கு வர, நீ பாட்டுக்கு சாப்பிட்டு தூங்குற, பக்காவா ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்க. இப்படி தாண்டா இருக்கணும். அட போங்க டாடி, நான் ஒன்னும் ஆசைப்பட்டு குடிக்காமலாம் இல்ல. எல்லாம் அந்த நந்தினி பண்ண வேலை தான் டாடி. நான் குடிச்சா அவளும் குடிப்பேன்னு பயமுறுத்தி வச்சிருக்கா டாடி. நல்லது தானே. அதுக்காக மட்டும்தான் நான் அமைதியா போறேன். ஆனா என் உள்ளுக்குள்ள எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா டாடி? டேய், அது என்னமோ இருக்கதான் செய்யும். அப்புறம் வருஷ கணக்குல குடிச்சவன் திடீர்னு நிறுத்தினா அது மறுபடியும் தூண்டதான் செய்யும். அதுக்காக திரும்பவும் தொட்டுறாத, அப்புறம் பழைய மாதிரி ஒன்னு அது இழுத்துட்டு போயிடும். ஐயோ தெரியல டாட், இப்போதைக்கு குடிக்கிற வாய்ப்பு இல்ல, குடிக்கல, அவ்வளவுதான். That's it. என்னப்பா இப்படி சொல்ற? இத பாரு, இதுக்கு முன்னாடி யாராச்சும் வந்து சூர்யா ஒரு மாசம் குடிக்காம இருக்கான்னு சொன்னா யாராச்சும் நம்புவாளா? ஆனா இப்ப இருந்திருக்கியே, சரக்க தொட்டு கூட பாக்கலையே, அப்போ உன்னால முடியும்னு தானே அர்த்தம். இத பாரு, அத அப்படியே ஃபாலோ பண்றதுல என்ன பிரச்சனை உனக்கு? டாட், அதெல்லாம் உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல டாட். இப்போ எப்படி சொல்றது? இப்போ நீங்க தினசரி காலையில எழுந்ததும் ஒரு ஃபில்டர் காஃபிய சூப்பரா குடிச்சுக்கிட்டு அதோட சேர்த்து நீங்க பேப்பரும் படிக்கிறீங்கல்ல, அத உங்களால டக்குன்னு நிறுத்த முடியுமா? அது முடியாதான். ஆனா அதெல்லாம் இல்ல, பழக்கம்னா அது பழக்கம் தான் டாடி. எனக்கு இது பழக்கம், உங்களுக்கு அது பழக்கம். ஆனா இத பாருங்க, அந்த பழக்கத்துல அப்படியே சும்மா விட்டுற முடியாது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. குட் நைட் டாடி. குட் நைட். இந்த ரூம்ல இருந்து நீங்க என்ன பேசுனீங்கன்னு ஞாபகம் இருக்கா சார்? இங்க பாரு நந்தினி, எங்க அம்மாவை எனக்கு சுத்தமா பிடிக்காது. அவங்கள வெறுப்பேத்துறதுக்காக தான் நான் உன் கழுத்துல தாலி கட்டினேன். ஆனா இந்த ரூமுக்கு வெளியில தான் நீயும் நானும் புருஷன் பொண்டாட்டி. ரூம்குள்ள வந்துட்டா நாம 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். என் சுண்டு விரல் நகம் கூட உன் மேல படாது. புரியுதா? நீங்க சொன்ன மாதிரியே இந்த நிமிஷம் வரைக்கும் அதே மரியாதையோட தான் நீங்க நடந்துக்கிறீங்க. ஆனா அது தேவையா சார்? அந்த நேரத்துல திடீர்னு தாலி கட்டிட்டீங்க. எனக்கு ஒன்னும் புரியல. நீங்களும் என்னென்னவோ சொன்னீங்க. ஆனா இவ்ளோ நாள் ஆயிடுச்சு, நிறைய மாறிடுச்சுல்ல. இப்பவும் அப்படியேதான் நடந்துக்கணுமா என்ன? இன்னும் கொஞ்சம் உரிமையா, சில சமயம் கோவமா கூட
நினைச்சத சொல்லலாம்ல. எனக்கு இதுதான் பிடிக்கும் இல்ல இன்னும் வேணும்னு எல்லாம் கேட்கலாம்ல. ஏன் தூரமாவே நின்னு எல்லாத்தையும் கேக்குறீங்க? சரி இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்? என் கண்ணை பார்த்து சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இருந்தா நான் வேணா கண்ணை மூடிக்கிறேன், நீங்க சொல்றீங்களா? சூர்யா சார், நான் கண்ணை மூடிக்கிட்டேன், இப்ப சொல்லுங்க சார். உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும்னு சொல்றதுக்கு முன்னாடி என்ன எவ்வளவு பிடிக்கும்னு சொல்லுங்க. சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். என்ன உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்? பிடிக்குமா பிடிக்காதா? சொல்லுங்க சார். பிடிக்குமே, ரொம்ப பிடிக்குமே. என்னது, நான் பேசுறது எனக்கே கேக்குது, அதுவும் சூர்யா சார் வாய்ஸ்லயே கேக்குது. ஏய் மனசாட்சி, என்ன கிண்டல் பண்றியா? ஆமா ஆமா. என்ன ஹலோ 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 ஹலோ, என்ன 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 பண்ற, என்ன பண்ற? ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, என்ன பண்ற? என்ன நீங்க எப்ப சார் வந்தீங்க? சூர்யா சார் இமிட்டேட் பண்ணி மிமிக்ரி பண்ணல, அப்பவே வந்துட்டேன். செம்மையா பண்ண. இங்க பாரு, இங்க இங்க இங்க. சாரி சார். என்ன சாரி? எதுக்கு? சார் அது நான் சும்மா விளையாட்டுக்கு தான் பண்ணேன். இது பாரு இது பாரு இது பாரு. ஏய் பரவாயில்ல, இங்க பாரு நந்தினி. இட்ஸ் ஓகே நந்தினி. இத பாரு, இப்படிதான் இருக்கணும், ஜாலியா. சூப்பரா இருக்கு. ஓகே, நீ ஜாலியா இரு நந்தினி. வாட் எ ஃபன். ஆமா, ஒரு நிமிஷம், இந்த சட்டை என்னோட தானே? ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, கீழே கீழே என்ன தேடுற? எங்க எங்க எந்த பக்கம் போற? நந்தினி நந்தினி, இந்த சட்டை என்னோட தானே? ஏய் இரு இரு இரு. இங்க பாரு இங்க பாரு, நான் சொல்றத கேளு. இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு. அட சூப்பர்ல. இந்த சட்டைய எதுக்கு போட்டிருக்க? அது அது சும்மா துவைக்கிறதுக்கு எடுத்தேன். எப்படி? அப்படியே இந்த வாஷிங் மிஷின் மாதிரி மேல போட்டுக்கிட்டே அத வாஷ் பண்ற மாதிரி ஏதாவது டெக்னாலஜி கண்டுபிடிச்சிருக்கியா? இல்ல, இப்பவே கட்டிடுறேன். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஏய் இரு இரு இரு, இருக்கட்டும். கட்டலாம் வேண்டாம். உனக்கு பிடிச்சி தானே போட்டிருக்க, போட்டுக்க. உனக்கு நல்லா தான் இருக்கு. ஓகே, என்ஜாய். சரி மாதவி, நீங்க பாருங்க, 2 பேரும் போய் சீக்கிரமா தூங்குங்க. நானும் சீக்கிரம் எந்திரிக்கணும், மீட்டிங் போகணும் ஆபீஸ்க்கு. மீட்டிங்கா? மீட்டிங்னா சூர்யா வருவானேமா? ஆமா. அம்மா, அவன் மட்டுமாமா வருவான்? அந்த நந்தினியும் தானம்மா கூட்டிட்டு வருவான். வரட்டும். மா, என்னம்மா நீங்க கொஞ்சம் கூட டென்ஷனே இல்லாம பேசுறீங்க? அவன் அவளை கூட்டிட்டு வந்து மீட்டிங்ல உங்க முன்னாடியே உட்கார வச்சு அசிங்கப்படுத்துவான். முடிஞ்சா உங்களை கோவப்படுத்தி அங்க இருந்து வெளியே கூட போக வைப்பான். ஆமா அத்தை, சூர்யா வர வர ரொம்ப டேஞ்சரஸா மாறிட்டு வரான். அப்படியா? அதையும் பாத்துருவோம்.